ஹலோ மக்களே, வெற்றி துளசி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. நம்ம வெற்றியும் துளசியும் பிளான் பண்ணி எப்படியாவது கேசவனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணும், அவன் வேலைக்கு போய் தீபாவை காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாம ஈஸ்வரமூர்த்திக்கு முன்னாடி தன்னோட தம்பி கேசவனை ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம துளசியும் பிளான் பண்றாங்க. அதே சமயத்துல ஒரு வழியா ரெண்டு பேரும் பிளான் பண்ணி நம்ம கேசவனையும் தீபாவையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அஞ்சலி இழந்துட்டு ரொம்பவே கதறி அழுதுட்டு இருக்க மகேஷும் இனி எப்படி அவங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது அஞ்சலி மாதிரியே இன்னொரு பொண்ணையும் பஸ் ஸ்டாப்ல பார்க்கவும் பேசாம அஞ்சலி மாதிரி இந்த பொண்ணை நடிக்க வச்சிட வேண்டியதான் அப்படின்னு ஒரு பிளான போடுறாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அபிராமி நம்ம துளசிக்க முன்னாடி அவங்க தம்பி கேசவனை சரியா வெளுத்து வாங்குறாங்க. பாத்தியா, என்னோட பொண்ணு போட்டிருக்க நகை கூட ஒரிஜினல் கிடையாது, உன்னோட தம்பி எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்கான், இந்த மாதிரி வாழ்க்கையா நீ வாழ்ந்துட்டு இருந்த தீபா, தேவையில்லாம அவனை நம்பி போய் இப்ப பாரு என்ன நிலைமைக்கு வந்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை சரியா வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாம துளசியை ஏளனமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மீனாட்சியும் இதாண்டா சரியா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு துளசியையும், பாத்தியா உன்னோட குடும்ப லட்சணத்தை, உன்னோட தம்பிக்கு வேலைக்கு போக தான் வக்கில்ல, அதுக்குன்னு சொல்லிட்டு அவளோட நகையை இந்த மாதிரி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லி நம்ம மீனாட்சியும் துளசி கிட்ட பேசவும் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வெற்றியும் அண்ணி இந்த விஷயத்துல துளசி என்ன பண்ணா, அவளும் தம்பி நல்லதுக்கு தானே நினைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றியும் துளசிக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க தீபா. அப்ப இத்தனை நாளா கேசவன் வேலைக்கு போகாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டானேன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா துளசியும் எப்படியாவது கேசவனுக்கு புத்தி வரணும்னு சொல்லிட்டு அதுல என்னடானா ஒரு பேப்பரை அவங்க கிட்ட கொண்டு நீட்டுறாங்க. அதை பார்த்த உடனே கேசவனும் என்னக்கா இது அப்படின்னு விசாரிக்கவும் கேசவனும் வேற என்ன, உனக்கும் தீபாக்கான டைவர்ஸ் பேப்பர் தான், பேசாம இதுல சைனை போடு, தீபாவோட வாழ்க்கையாவது நல்லா இருந்துட்டு போட்டு, தீபா ஒன்ன மட்டும் தானே நம்பி வெளியில வந்தா, அவளை நீ எப்படி பாத்துக்கணும், கண் கலங்காம பாத்துருக்கணும், அது மட்டும் இல்லாம வேலைக்கு போய் பொறுப்பா பாத்துருக்கணும்ல, இப்படி இருக்கும்போது உன்னை யாருதான் வேணும்னு சொல்லுவான்னு கேசவனை சரியா நம்ம துளசி கேட்கவும் கேசவனும் நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை சேர்த்து வைப்பீங்கன்னு பார்த்தா பிரிச்சு விட்டுருவீங்க போல அப்படின்னு கேக்குறாங்க. அதே சமயத்துல நம்ம வெற்றியும் அவங்க அக்கா தீபா கிட்ட அந்த டேவிஸ் பேப்பரை நீட்டி இனிமே கேசவன் மாமா உனக்கு வேண்டாம், பேசாம இதுல சைனை போடு அப்படின்னு சொல்லவும் நம்ம தீபாவும் அந்த பேப்பரை வாங்கிட்டு அப்படியே ரூமுக்குள்ள போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வெற்றியும் எப்படியாவது நம்ம நினைச்ச மாதிரி அக்காவும் அந்த மாமாவும் ஒன்று சேர்ந்துடணும், அதே சமயத்துல மாமாவுக்கும் ஒரு நல்ல புத்தி வரணும் அப்படின்னு வெற்றி நினைக்கிறாங்க. கரெக்டாட்டு துளசி நம்ம வெற்றிக்கு கால் பண்ணி அங்க என்ன எப்படி போயிட்டு இருக்கு என்ன நடக்குதுன்னு விசாரிக்கவும் நம்ம வெற்றியும் என்னோட அக்கா கிட்டே அந்த பேப்பரை நீட்டினேன், அவளும் எப்படியோ சைன் போட்டுருவாதான் நினைக்கிறேன் மேடம், அவ அந்த பேப்பரை எடுத்துட்டு ரூமுக்குள்ள போய் கதவையும் போட்டிட்டா, சீக்கிரத்துல சைனை வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது கேட்ட உடனே துளசியும் ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அதுல என்னடானா பேசாம பிரஸ்ல நான் சொல்ற மாதிரி ஒரு நியூஸை சொல்ல வைங்க அப்படின்னு நம்ம வெற்றிக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கவும் வெற்றியும் நம்ம தீபா பாக்குற மாதிரி ஒரு நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகுது. அதை பார்த்த உடனே தீபாவுக்கு கொஞ்சம் மனசு வருத்தாகுது, எப்படியாவது கேசவன் கூட சேர்ந்துடணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல கேசவனும் இனியாவது பொறுப்பா இருக்கலான்னு மனசுக்குள்ள நினைக்கும் போதே கரெக்டா நம்ம தீபாவும் கேசவனும் கோவில்ல மீட் பண்றாங்க. அதுல என்னடானா நம்ம தீபா கேசவனை பார்த்து என்னடா பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லிட்டு கண்ணத்திலே ஒரு அறையிறாங்க. அதே சமயத்துல நம்ம தீபாவும் இனிமே என்ன நல்லபடியா பாத்துப்பியா, எங்க வீட்டுல உள்ளவங்க கூட வேண்டான்னு சொல்லிட்டு ஒன்ன தானே நம்பி நான் வந்தேன், நீ என்ன நல்லபடியா பொறுப்பா பாத்துக்கணும்ல, நம்ம லவ் பண்ணும் போது எப்படி இருந்தோமோ அதே மாதிரி என்கிட்ட அன்பா இருப்பியா அப்படின்னு கேசவன் கிட்ட கேட்கவும் அதுக்கு கேசவனும் ஒழுங்கா நான் வேலைக்கு போவேன், இனிமே உன்னையும் நல்லபடியா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லவும் தீபாவுக்கு இப்பதான் கொஞ்சம் சந்தோஷம் ஆகுது. அப்படியே கேசவனை அப்படியே ஹக் பண்றாங்க. அந்த சீன் எல்லாம் செமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இதெல்லாம் சைட்ல பார்த்துட்டு இருந்த நம்ம துளசியை வெற்றியும் அப்படியே கையை தட்டிட்டு அவங்க பக்கத்துலயே வந்துடுறாங்க. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நம்ம தீபாவும் கேசவனும் என்ன அப்ப இதெல்லாம் உங்க வேலை தானா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு வெற்றியும் துளசியும் செமையாட்டு பதிலடி கொடுக்குற மாதிரி ஆமா இதெல்லாம் நாங்க தான் செய்தோம், இப்பவாது பொண்டாட்டியோட அருமையை புரிஞ்சுக்கிட்டியா கேசவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசியும் செமையா கேட்குறாங்க. அதுக்கு கேசவனும்
நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். இப்பதான் நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே எல்லாரும் கௌரவமா பேசுற மாதிரி நான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம துளசிக்கு இப்பதான் கொஞ்சம் சந்தோஷம் ஆகுது. கேசவா இனியாவது ஒழுங்கா வேலைக்கு போய் உன்னோட தீபாவை பத்திரமா பாத்துக்கோ. அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் அப்பதான் ஒரு தைரியம் வரும். உன்னையும் அப்பதான் நம்புவாங்க. எல்லாருக்கும் முன்னாடி ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி அட்வைஸ் பண்றாங்க. தீபாவும் இப்போதைக்கு கேசவனை நம்புறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம தீபாவும் ரொம்பவே தெளிவாட்டி வீட்டுக்கு வராங்க. அங்க என்னடானா தீபா கேசவனை திருப்பி ஏத்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஈஸ்வரமூர்த்தியும் அபிராமியும் தீபாவை சரியா வெளுத்து வாங்குறாங்க. ஏன் தீபா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? இன்னும் திருப்பியும் அவனை நம்பியா போற? அவன் எல்லாம் உன்னை பத்திரமா பாத்துக்க மாட்டான். நீ எப்பேற்பட்ட வீட்டுல இருந்து வந்தவா, இவனை போய் நம்புறிய அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியும் சரியா கேக்குறாங்க. அதுக்கு தீபாவும் கேசவனை இந்த மாதிரி எல்லாம் பேசாதுங்க. என்னைக்கா இருந்தாலும் அவன் தான் என்னோட ஹஸ்பண்ட். இந்த ஜென்மத்துல நான் அவனை தான் விரும்பியிருக்கேன் அப்படின்னு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஈஸ்வரமூர்த்தியோ, என்னோட பொண்ணு இந்த மாதிரி மாறிட்டாலே எல்லாத்துக்கும் காரணம் அந்த கேசவன் தான். ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாதிச்சு என்னோட பொண்ணை பத்திரமா பாத்துக்கிட்டா சரின்னு ஈஸ்வரமூர்த்தி ஒரு கட்டத்துல வரவும், ஆனா மீனாட்சி என்னடானா எல்லாத்துக்கும் காரணம் இந்த துளசியா தான் இருக்கும். அவ தான் எப்படி இருந்தாலும் கேசவனை பத்தி ஏதாவது சொல்லி வச்சு தீபாவோட மனசை மாத்திட்டா அப்படின்னு மீனாட்சியும் அபிராமிட்ட போட்டு கொடுக்கவும், அபிராமியும் துளசி கிட்ட எப்படி எல்லாமோ பேசி என்னோட பொண்ணு மனசை மாத்திட்டல, திருப்பியே என்னோட பொண்ணு அவன் கூட போய் கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம துளசி அபிராமி கிட்ட இனிமே எதுக்கும் வருத்தப்படாதுங்க. என்னோட தம்பி கண்டிப்பா உங்க பொண்ணை நல்லபடியா பாத்துப்பா, வேலைக்கு போய் நல்ல நிலைமைக்கும் வருவான்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம துளசி சொல்றத நம்புறாங்க நம்ம ஈஸ்வரமூர்த்தினே சொல்லலாம். துளசிக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவா வெற்றியும், மேடம் நான் நினைச்ச மாதிரி இல்ல, நீங்க எல்லா பிரச்சனையும் நல்லபடியா சால்வ் பண்ணிட்டீங்க, எங்கேயோ போயிட்டீங்க மேடம்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. ஒரு வழியா நம்ம துளசியும் வெற்றியும் கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமா வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மகேஷும் அஞ்சலி இழந்துட்டு பயங்கர வருத்தத்துல இருக்காங்க. அஞ்சலி பத்தி எந்த தகவலும் இல்லைன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மாவும் ஃபோன் பண்ணவும் அதெல்லாம் எடுக்கக்கூடிய பக்குவத்துல இல்ல மகேஷும். நம்ம மட்டும் இப்ப போனை எடுத்துட்டு அவங்க அஞ்சலி எங்கன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியது வந்துடும். என்ன பண்றதுன்னு குழம்பி போயிடுறாங்க. இருந்தாலும் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு போனை எடுத்து கேட்கவும் நம்ம லக்ஷ்மியும் எங்க அஞ்சலி அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு மகேஷும் பக்கத்துல அவ அசதியா தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. மகேஷுக்கும் பயங்கரமா கன்ஃபியூஷன் ஆகிடுது. இப்ப என்ன பண்றது, அவங்க மட்டும் நேர்ல வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அஞ்சலி இப்படி பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா என்னோட உண்மைகளும் வெளி வந்துடும்னு மகேஷும் குழம்பி போயிடுறாங்க. சரி எப்படியாவது நேர்ல போய் சமாளிக்கலான்னு கிளம்பும் போது காரும் ஒரு இடத்துல போய் மோதுற மாதிரி இருக்குது. யாருடா அது இந்த நேரத்துல குறுக்க வந்துட்டுன்னு ரொம்ப டென்ஷனா மகேஷும் பாக்குறாங்க. அப்படியே சைட்ல பார்க்கும்போது அஞ்சலி மாதிரி ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறத கவனிக்கிறாங்க. என்னடா அஞ்சலி மாதிரி ஒரு பொண்ணு நிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களையும் அஞ்சலியாட்டு நடிக்க வச்சிடலாமன்னு சொல்லி நம்ம மகேஷும் நினைக்கிறாங்கன்னே சொல்லலாம்.